இளம் பெண்கள் இளைஞர்களுடைய கனவுகளை எல்லாம் நிஜமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. நமக்கு புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசாங்கம் சொல்லித் தருகிறேன் என்று கொண்டு வருகிறார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கை நாங்கள் சொல்லித் தந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு தான் எல்லா விதத்திலும் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய மாநிலங்களிலே ஒன்றாக இருப்பது தமிழ்நாடு. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலாம் சின்ன சின்ன கிராமங்கள்ல சின்ன சின்ன ஊர்லலாம் கல்லூரிகளை துவங்கியது தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சியிலே தான். அப்பதான் வெளியூர்ல போய் படிக்கணும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்ல அனுப்ப மாட்டாங்க. பெண்களை வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்க. கல்லூரிக்கெல்லாம் பக்கத்து ஊர்லேயே பஸ்ல போயிட்டு வீட்டுக்கு வந்துட முடியும்னா வசதி இல்லாத குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளும் போய் படித்து விட்டு வர முடியும், பெண்களும் போய் படித்து விட்டு வர முடியும். அதனால்தான் இன்று உயர்கல்வியிலே நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அது தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம். இங்கே இருக்கக்கூடிய இன்று இந்த நம்முடைய பள்ளிகளிலே நம்ம பள்ளிகளை பார்த்துதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்று இந்த நாட்டிற்கே முன்னுதாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி புதிய திட்டங்களை கொண்டு வந்து பிள்ளைகளின் கல்விக்கு அந்த கல்வி எந்த விதத்திலும் தடைப்பட்டு விடக்கூடாது என்று பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அவர்கள் கல்விக் கொள்கையை சொல்லித் தருகிறார்கள்.